Good morning students. Class 10 Unit 6ல trigonometryல இப்போ நியூ டாபிக் பார்க்க போகிறோம் ஹைட்ஸ் அண்டு டிஸ்டன்சஸ். ஓகேவா? ஹைட் அண்ட் டிஸ்டன்சஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா லைன் ஆஃப் சைட். லைன் ஆஃப் சைட் அப்படின்னா என்ன அப்படின்னா the line of sight is the line drawn from the eye of an observer to the point in the object viewed by the observer அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இவர் தான் ஒரு அப்சர்வர். இங்கே ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா இந்த அப்சர்வர் ஐசைட் இருக்கும்லப்பா, இங்கேருந்து அந்த ட்ரீயோடைய டாப்பை பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய அந்த ஐக்கும் பாயிண்ட் ஆஃப் த ஐக்கும் அந்த டாப்புக்கும் இடையில ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணோம், ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த அப்சர்வரோடைய ஐசைட்டுக்கும் அந்த டாப் ஆஃப் த ட்ரீக்கும், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுதான் லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த தியோடலைட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்னா இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட் which is used in measuring angle between the object and the eye of the observer. அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த அப்சர்வருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆங்கிளை மெஷர் பண்ணக்கூடியது தான் என்னென்னா தியோடலைட் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா the angle of elevation is an angle formed by the line of sight with the horizontal when the point being viewed is above the horizontal level அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த angle of elevation என்னென்னா is an angle formed by the line of sight. ஆல்ரெடி நம்ம லைன் ஆஃப் சைட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். லைன் ஆஃப் சைட் with the horizontal when the point being viewed is above the horizontal level. அதாவது என்னென்னா இப்போ இங்கே இருக்காரு வச்சுக்கோங்க, அப்சர்வர் இருக்காங்க, டாப்பில் ஒரு பேர்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர்டு போகுது அப்படின்னா பறக்குது அப்படின்ட்டுருக்கப்ப இங்கேருந்து அவர் அதாவது இங்கே நிற்கிறதுலேருந்து அந்த பேர்டை எப்படி பார்ப்பாங்க, இப்படி மேல் நோக்கி தானேப்பா பார்ப்பாங்க. ஸோ அந்த ஹெட்டை ஓவர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஐசைட் இந்த மாதிரி வருமா? ஓகேவா? ஸோ அவர் தலையை நிமித்தி இங்கே பார்ப்பாராப்பா. ஸோ அப்போ இவருடைய இந்த ஐசைட்லேருந்து இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸா, இங்கே அந்த ஆப்ஜெக்ட் அதாவது இந்த பேர்டு இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் இந்த ஹரிசாண்டல் அந்த ஐசைட்டுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகுமாப்பா. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஓகேவா? இவர் ஐ ஆஃப் த அப்சர்வர், இவர் அப்சர்வர், இது லைன் ஆஃப் சைட்டு, இது அந்த ஐ சைட்டுக்கும் அந்த இந்த பேர்டுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்குல்ல அதுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ரா பண்ணோன்னா இது அந்த இதுக்கும் எதுக்கும் இடையில இருக்கிறது தான் என்னென்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு பார்க்கும்போது the angle of depression is an angle formed by the line sight with the horizontal when the point is below the horizontal level அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா தமிழில் ஏற்ற கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா தமிழில் இறக்க கோணம் அப்படின்னு. இப்போ ஏற்ற கோணம்னா நம்ம நிமிந்து பார்க்குறது, அதாவது மேல் நோக்கி பார்க்குறது, டிப்ரெஷன்னா கீழ் நோக்கி பார்க்குறது, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இறக்க கோணம் ஏற்ற கோணம். ஸோ இங்கே பாருங்கள், the angle of depression is an angle formed by the line of sight with the horizontal when the point is below அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே அபவ்னு சொன்னாங்க, இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் அபவ்னு சொல்லியிருக்காங்க, இங்கே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பிலோ. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த ஃபிகர் பாருங்கள். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவர் டெரஸில் இருக்கார் அப்படின்றப்ப மாடியில் என்ன பார்க்குறாரு அப்படின்னா கீழே ஒரு ஃபுட்பால் இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாலை பார்க்கும்போது நம்ம குனிஞ்சு தானேப்பா பார்ப்பார். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐசைட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க, ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைனுக்கும் அவருடைய ஐசைட்டு அந்த பாலில் இருக்கக்கூடிய அந்த ஐசைட்டுக்கும் இடையில ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த இதுக்கு ஒரு ஆங்கிள் மேக் ஆகுமா?
இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதாப்பா? ஸோ இதுக்கு வந்து கிளைனோமீட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலவேஷனையும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனையும் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கிளைனோமீட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆர் யூஸ்வலி மெஷர்டு பை த டிவைஸ் கால்டு கிளைனோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்னென்னு புரிஞ்சுலப்பா? நோட் பாருங்கள். From a given point, when height of object increases, the angle of elevation increases. If h1 greater than h2, then alpha greater than beta. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா height of the object வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆங்கிள் ஆஃப் எலவேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ ஏபிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த பாயிண்டில் சி அப்சர்வர் இருக்காங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஏன்ற பாயிண்ட், இங்கே பீன்ற பாயிண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அங்கே ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் எப்படி ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பீன்றது எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பியில் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து சி டி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த டியில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு மேக் ஆகக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா சின்னதாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் இந்த டீன்ற ஆப்ஜெக்ட்டு மேலே கொஞ்சம் தள்ளி மேலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ h1 வந்து h2வோட ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆல்ஃபா தான் கிரேட்டர் தென்னாக இருக்கும் பீட்டாவை காட்டணும். ஓகேவா? அதே மாதிரி the angle of elevation increases as we move towards the foot of the vertical object like tower or building. இப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இங்கே ஹைட்டு பார்த்தோம், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ். the angle of elevation increases as we move towards the foot of the vertical object. அப்போ அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம மூவ் பண்ணும்போது லைக் டவர் ஆர் பில்டிங் ஒரு கட்டடத்துலேருந்து நம்ம மூவ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா D2 லெஸ் தென். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா D2 லெஸ் தென் D1 இருக்கும்போது பீட்டா கிரேட்டர் தென் ஆல்ஃபாவாக இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நோக்கி போகும்போது இது இங்கே இருக்குதுன்றப்ப ஃபஸ்ட்டு அங்கே இங்கேருந்து பார்க்குறாங்க சீலேருந்து அந்த டவரை பார்க்கும்போது நமக்கு ஆல்ஃபா வருது. அதே மாதிரி அதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டவர் இருக்குது. அப்போ போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தலையை நல்லா மேல் நோக்கி தானே பார்ப்போம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் வந்து இதை விட இது அதிகமாக தான் ஆகும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம டிஸ்டன்ஸை வந்து குறைச்சிட்டு போக போக நமக்கு ஆங்கிள் ஆஃப் எலவேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகும். அதுதான் D2 லெஸ் தென் D1 இருக்கும்போது பீட்டா கிரேட்டர் தென் ஆல்ஃபாவாக இருக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? அப்போ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியாகும். அதே மாதிரி டிஸ்டன்ஸை வந்து நெருங்கி போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குறைக்கும் போது நமக்கு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் வந்து அதிகமாகும். ஓகேவா?